இது நம்ம கை கூட்டம். நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற இடம் வந்து மைசூர் பேலஸ். வாங்க அதுக்கு முதல்ல என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம மைசூர் பேலஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல உள்ளே போகலாம். ಮೈಸೂರು ಅರಮನೆ ಮಂಡಳಿ ಇವರ ಕಚೇರಿಯನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಲು ಕೋರಲಾಗಿದೆ. அந்த 9 நாள் எங்கே போனாலும் ஆனால் ஸ்கூல் பிள்ளைங்களை மட்டும் லைனாக கூட்டு வந்துடுறாங்க இல்லை எல்லா இடத்துக்கும். இதுதான் முன்னாடியோட முகப்பு, பேலஸோட முன்னாடி முகப்பு இதுதான். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க எங்கே வீடியோ எடுத்துக்கிறாங்க. முன்னாடியே வந்து ரோஜா தோட்டம் இருக்குது, அழகாக இருக்குது, ரோஸ் கார்டன். அந்தாண்ட டெம்பிள் வச்சுருப்பாங்க போலக்குது. இவங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்றதுக்கு, ராஜாக்கள் சாமி கும்பிட்றதுக்கு அங்கே டெம்பிள் ஒன்று இருக்குது. அது நமக்கு அலோடு கிடையாது அந்த டெம்பிள். இந்த கூட்டம் வந்து வேறு எதுக்காகவும் இல்லைங்க. நம்ம வந்து போட்டுட்டு வந்த செப்பல்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பேக்கில் எல்லாத்தையும் கழட்டி ஒரு ரேக்கில் வச்சுட்டு நம்ம போயிடணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அந்த செப்பல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து பூம்புகார், கோப்டெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் வந்து அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு விற்கிறாங்க. கவர்மெண்ட்டே வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க இங்கே போய் சாரீஸோ மற்ற பொருட்களோ இங்கே போய் வாங்கிக்கலாம். முதல் என்ட்ரன்ஸே அந்த கடைங்க தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கிறோம். இங்கே ஜேன்னு கூட்டம் இருக்கிறதுனால தேருக்கு போகிற மாதிரி எல்லாரும் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பேலஸ்குள்ளே வந்தோடனே ஜில்லுன்னு இருக்குது, அப்படியே ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன மேலே ரூஃப் போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா குளுன்னு இருக்குது. உள்ளே போனோன்னே அப்படித்தான் நீ நடந்துருக்காங்க. அப்பா மசா உள்ளார பாரு. இந்த ஹால் ஃபுல்லாகவே ஒவ்வொருத்தர் கொடுத்த கிஃப்ட் பொருட்கள் தாங்க வச்சுருக்காங்க. அரண்மனைக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாமே ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. சரியான கூட்டம், அதனால் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு யானையுடைய முழு முகத்தையும் அப்படியே வந்து தந்தத்தோடு வச்சுருக்காங்க. 2 பக்கமும் இது வந்து முகப்புலையே வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே போனோமாக்க அப்படியே ஒவ்வொரு அறைகளாக அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே உள்ளே போகலாம். நம்ம இதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கிட்டே போக போக எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. இது எல்லாமே கையில் வரைஞ்ச ஃபோட்டோஸ்க்கு. இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற படங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகளை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கைடு ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருந்தோமாக்கா இந்த கதைகள் எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருப்பார். ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ கூட்டத்தில் கைடை கூட்டிகிட்டு போக முடியாது இல்லைங்களா, அதனால் நாங்கள் சும்மா தான் போய் பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு பெரிய ஹாலாக இருந்துச்சு. இதில் பல தூண்கள் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு தூணுமே அப்படி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் நாம் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருக்கோம், நம்ம எங்கே போய் பார்த்துருக்கோம். ஆனால் இது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில இடங்களை மட்டும்தான் நமக்கு திறந்து விட்டாங்க, பார்க்கவும் விட்டாங்க. அதையுமே நாங்கள் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி வர ஆரம்பித்தோம். ஃபோட்டோஸ் மட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரவிவர்மா ஃபோட்டோஸுன்னு சொல்லி ட்ராயிங்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. அது கோல்டு, சில்வர்னு சொல்லி அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படின்னே தெரியல எங்களுக்கு. உண்மையான ஒரு ஆட்கள் உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்துச்சு அந்த ட்ராயிங்கில். அந்த ட்ராயிங்கையும் கொஞ்சம் ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா வருஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வரைகிறமா அப்படின்னு சொன்னால் அதுக்காகவே அவளுக்காகவே கொஞ்சம் ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்தோம், ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு வந்தோம்.
எனக்கு பிடிச்ச படத்துலேயே அந்த 3 படங்க தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்ததாக வந்து இது வந்து ஜுவல் பாக்ஸுங்க. இந்த ரூம் ஃபுல்லாகவே வெறும் ஜுவல் பாக்ஸுங்க, கஜானா பெட்டிங்க தான். வெள்ளியில் ஜுவல் பாக்ஸுங்க, அதுக்கப்புறம் வந்து சந்தன பெட்டிங்க, இந்த மாதிரி வந்து விதவிதமான வகை கலரில் வந்து பெட்டிங்கள் எல்லாமே இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நம்ம வாங்குறோமோ இல்லையோ, நம்ம பார்க்கவாது செய்கிறோம் இல்லைங்களா, இப்படி ஒரு பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது அங்கே போய் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ ஒரு பெரிய ஹால் ஒன்று, அதில் நடுக இருந்த கூடாரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வருஷா வளைச்சி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. அதை விட்டு அப்படியே வெளியில் வந்தோமாக்க, இது வந்து எதுக்குன்னு தெரியல, நடுகாண்ட ஒரு பெரிய காலி இடம், அதை சுற்றிலும் தான் ரூம்ஸுங்க இருந்துச்சுங்க. இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து 61 ரூம் இருக்குது. ஆனால் நமக்கு டோட்டலாக காட்டுனது ஒரு 4ஓ 5ஓ தான் ரூமுங்க வந்து வெளியில் காட்டினாங்க. வெள்ளி சேருங்க, இதெல்லாம் சில்வர் சேர்ஸ். சில்வர்லேயே எல்லாம் சேர் ரூம்ஸ். ஓகே, அந்த சேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோமாக்கா, ஒவ்வொரு ரூமோடைய டோரையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டோடைய முன்கதவு மட்டும்தான், அதுவும் ஏதோ கொஞ்சமாக சிம்பிளாக நம்ம செய்வோம். ஆனால் எல்லா டோரும் அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னாக்கா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த மாடு பாருங்கள், அது மாட்டையே வந்து மாட்டு வண்டியே வச்சுருக்காங்க. இந்த மாடு வந்து நீங்கள் எங்கே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த மாடு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அது வந்து மோனலிசா பெயிண்டிங் மாதிரியா வருஷா சொல்கிறா. ஏன்னா அந்த கைடு ஒருத்தர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன். சரி, கேட்டுட்டு நானும் நின்று பார்த்தேன். எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அந்த மாடு வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து நேராக நம்மளை பார்த்து வர மாதிரியே இருந்துச்சு. நம்ம எந்த பக்கம் போனாலும் அவங்க நம்மளை பார்த்து வர மாதிரியே இருந்துச்சு. ஆனால் சூப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து அந்த ராஜா உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அவர் நேச்சுராக உட்காந்துருக்கிற மாதிரியே பார்த்ததும் நான் பயந்து போயிட்டேன். அப்படியே உண்மையான ஆள் உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அடுத்து இது ஒரு ஹாலு. இது வந்து சந்திரமுகி படத்தில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஹாலாக இருந்துச்சு. அது கிடையாது, ஆனால் அது மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு தோணுச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து பொதுவாக எல்லாருமே வந்து போகிற இடம் போல் இருக்குதுங்க. ஜனங்கள் முன்னாடி எல்லாரும் ஏதோ மீட்டிங்னா உட்காந்து பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடம் போல் இருக்குது. ஏன்னா ஆட்கள்லாம் உட்காரத்துக்கு சைடில் வந்து இடம் இருந்துச்சு. அதெல்லாம் முன்னாடி வந்து எல்லாருமே ஜனங்க வந்து உட்காரத்துக்கு நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து வெளிச்சமாக இடம் விட்டுருந்தாங்க. அதனால் இங்கே ஏதோ ராஜாக்கள் வந்து உட்காந்து ஏதோ பிடிக்க மீட்டிங் வைக்கிற ஹால் மாதிரி இருந்துச்சு இந்த இடம். ஆனால் ஒவ்வொரு தூணுமே அவ்வளோ வேலைப்பாடோடு இருந்துச்சு. இந்த தூணுங்களை பார்க்குறதுக்கு இந்த தூணுங்களை கூட நோண்டி சுரண்டி வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தூணை கூட ஒரு கவர் போட்டு யாரும் தொடாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்ததோடு வச்சுட்டு போகாமல் அதை கூட நோண்டுறாங்க நம்ம ஜனங்க. என்ன செய்கிறது? நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். முன்னாடி கண்ணாடி, அதுக்கு இந்தாண்டி நாங்கள் நின்னோம். கண்ணாடியிலே நாங்கள் தெரிஞ்சோம், இந்தாண்டியும் நாங்கள் தெரிஞ்சோம். ரொம்ப வித்தியாசமான ஃபோட்டோவாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ எங்களுக்கு. நான் முன்னையே சொன்னேன் இல்லைங்களா, கதவுகள்லாம் அதிகப்படியான வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தாங்க இந்த கதவுலையும் பாருங்கள், வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது ஏதோ ஒயிட் கலரில் வேலைப்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. நாம் தான் இப்போ தான் நம்ம வந்து கதவுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே பாருங்கள், இந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வேலைப்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க. அடுத்த இடத்துக்கு அங்கே வந்தாக்க கோல்டன் டெம்பிள் மாதிரி வந்து ஒரு பெரிய தர்பாரே இருந்துச்சு. ஒவ்வொரு தூணும் வந்து கோல்டு கலரில் வந்து சிற்பம் மட்டும் செதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து வெளியில் வந்தோம். நாங்கள் எல்லாமே அப்படி கூட்டம் நெரிசலாக இருந்ததுனால அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து தான் வர முடிஞ்சிச்சு எங்களால். ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதுக்காகவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் மட்டும்தாங்க இப்போ லீவு விட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ஊரில் வந்து லீவு கிடையாது. அதுக்கு பதிலாக இப்போ குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் இந்த மாதிரி வந்து எல்லா இடத்தையும் கூட்டு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க.
இதில் வந்து அந்த ஒரு அம்மா வந்து அங்கே இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய இடமா என்னவோ தெரில, ஆனால் அவங்க தான் அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான இடம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி படிக்கட்டு சர்க்கிளாக வச்சுருந்தாங்க. அது வழியாக எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டோம் நாங்கள். எக்ஸிட் இப்போ தான் எல்லோரும் வெளியில் வந்தாச்சு. ஓகே, இப்போ இங்கெல்லாம் ராஜாக்களுடைய கதை புக்குகள் எல்லாமே விற்கிறாங்க. பேலஸ் கதை புக்குகள்லாம் விற்கிறாங்க. ஆனால் இது நமக்கு அரண்மனை பயணம். அவ்வளோதான், எல்லோரும் வெளில வந்தாச்சு. பேலஸை பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்ததை போய் பார்க்க போகலாம். இங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஸ்ரீ பிரசன்ன கிருஷ்ண சுவாமி டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்ததாக ராஜாக்கள் பயன்படுத்தின சமையல் பாத்திரங்கள்லாம் இருக்குதான், அதை பார்க்க போகலாம். லட்சுமி நரசிம்மர் கோவில், இங்கே ஒரு கோவில் இருக்குது. இங்கே தான் வந்து அவங்க சமையல் செஞ்சு சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து பூட்டி வச்சுட்டாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாரு, மைசூர் பேலஸ் ரெசிடென்ஷியல் விங். ஆமாம், இங்கே தான் போட்டிருக்காங்க பேர். ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், பூட்டி வச்சுட்டாங்க. அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் தங்குவாங்க. அவங்க அரண்மனையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் தங்குறதுக்கு தங்கும் விடுதியாக கொடுத்துருக்காங்க. குதிரையில போகிறாங்க. ஏன் இங்க அது ஒரு இது ட்ரெடிஷனல். பரவாயில்ல, நம்ம டிராபிக் போலீஸ் எல்லாம் வந்து நின்னுகிட்டே கால் வலிக்கிறதுக்கு இது மாதிரி குதிரையில போனா பரவாயில்ல இல்லைங்க. காலும் வலிக்காது, அவங்களுக்கு உடம்பும் தொந்தரவும் கொடுக்காது. ஜாலியா குதிரையில போறாங்க. சே விகாஸ், நீ இந்த மைசூருக்கு வந்து இப்படி வந்துடா. ஐயா அழகா இருக்குதுல்ல. ஐயோ, அங்கங்க ரெண்டு பேர் குதிரையில தான் உட்காந்துக்கிறாங்கடி. ஸ்டூல் போட்டு உட்காரதுக்கு பதில் குதிரையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. குதிரையும் நல்லா மின்னு இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கு. இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஊர் ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்களை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு என்னென்ன ஐட்டம் வைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்லாம். என்னது தெரியலக்கா, தெரியும். இது என்னடா அது? மசால் பூரியா? பேல் பூரியா? பேல் பூரி. ஐயோ, உள்ள வச்சு தூக்குறாப்பா. பானிபூரியா? அடுத்ததாக நாங்கள் போன இடம் லலித மஹால் பேலஸ் தாங்க. அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே தான் வந்து முத்து படம் வந்து எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க அந்த லலித மஹால் பேலஸையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பர், லலித மஹால் பேலஸில் தாங்க முத்து படத்தில் வர சீனும் வருதான். அதுக்கப்புறம் ஜோடி படத்தில் வர வெள்ளி மலரே வெள்ளி மலரே அந்த பாட்டு இதில் தான் வருதாங்க. இந்த ஸ்டெப்ஸில் தாங்க ரஜினி சார் வந்து அங்கேருந்து அப்படியே முத்து படத்தில் அப்படியே ஒரு கருப்பு கலர் டவலை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வர சீனாமா. அதே மாதிரி ஜோடி படத்தில் வந்து நம்ம சிம்ரன் வந்து டான்ஸ் ஆடின சீனும் இந்த ஸ்டெப்ஸில் தான் சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் பசங்க பிள்ளைங்க எல்லாருமே அந்த ஸ்டெப்ஸில் வந்து எல்லாம் ஓடி நடந்து வந்தாங்க பாருங்களேன். ஸ்லோ மோஷன்ல போடு. முழு சந்திரமுகியா மாறினது வர்ஷாவை பாருங்க. வேற டான்ஸ் ஆடு வர்ஷா. சூப்பர். காஃபி நல்லா இருக்குதாங்க? நல்லா இருக்கா? சூப்பர், பரவாயில்ல. கொடுத்த காசு காஃபியும் கொடுத்து பிஸ்கெட்டு கொடுத்துட்றாங்க. ஒன்றும் நாட் பேட். லலிதா பேலஸ் வந்து வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருங்க. நீங்கள் முத்து படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேலஸ் உங்களுக்கு கரெக்டாக அடையாளம் தெரியும். இந்த பேலஸ் தான் அந்த படத்தில் வந்த பேலஸு. முத்து படத்தில்? ஆமாம், அங்கே மேலே அந்த இடத்துல வந்து நின்று
நிறுத்துங்க அப்படின்னு கத்துவாங்க அந்த இடத்துல வந்து. அந்த படிக்கட்டில் நீ ஓடியாந்தில்ல, அதில் தான் ரஜினி சார் அங்கேருந்து ஓடியாருவார், நடந்து வருவார். நிறைய சீன்ஸ் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இங்கே தான் குதிரை வண்டி வந்து ஜிங்குன்னு இங்கே நிற்கும். அங்கே நிற்கிற இடத்துல இங்கே தான் குதிரை வண்டி அப்படியே போகும். சூப்பர். அவ்வளோதான், லலிதா பேலஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். ஓகே, நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க ரூம் வாடகைக்கு எடுத்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு நைட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் வாடகை. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து ஹாலு. ஒரு வீடாக வாடகைக்கு விட்டால் எப்படியோ அதே தான், ஒரு வீடே தான். ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஒரு வீடாக வாடகைக்கு விட்டால் மாதம் வந்து 15,000 தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கு மட்டும் ஒரு நாள் வாடகைக்கு மட்டும் விடுறாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மட்டும் நாங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறோம். அடுத்த நாள் யாராவது வாடகைக்கு எடுத்தாங்கன்னா அவங்க 10,000 ரூபாய். அப்போ மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய் வாடகை வந்துடுதுங்க. குறைஞ்சபட்சம் வந்து 1 லட்சமாவது வந்து கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் அப்படின்னாக்கா இந்த சீசன் டைமில் 3 லட்ச ரூபா வரும். மற்ற டைமில் அதை விட கொஞ்சம் 10,000 ரூபாய் இல்லாமல் அதை விட கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. எல்லா இடத்தையும் எல்லாராலையும் வாடகை விட முடியாதுல்ல. டூரிசம் பிளேஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸையே வந்து வாடகை கொடுறாங்க. கோயிலுக்கு சூப்பராக வந்தாச்சு. கோயிலுக்கு வரோங்கிறதுனால சாரீ சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். ஏன்னா சுடிதார் போட்டு வரக்கூடாதுன்னு சாரீ போட்டாச்சு. அங்கே இப்போ கோயிலுக்கு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில், பார்த்துடலாம். இப்போ நம்ம போயிருக்கிற கோவில் வந்து சாமுண்டீஸ்வரி டெம்பிள் தாங்க. இது வந்து சின்னதாக ஒரு மலை மேலே இருக்குது. மலைக்கு போகிற வழியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால நான் எடுக்கலை நான். இப்போ அந்த மலைக்கு வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து 9 மணியோட க்ளோசிங் டைமு. 7:30 மணிலேருந்து 9 மணியோட முடியுது. அதனால் அவசரமாக நாங்கள் போய் முதல்ல சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். சரியா வீட்டுக்கு கோயில் 9 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. அதனால நம்ம முதல்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏனம்மா அம்மா ஓகே, பிளவுஸ் நல்லா இருக்கு. வெளிச்சத்தில் கட்டு. இது இந்த எம்ப்ராய்டிங்கா, மிஷின் எம்ப்ராய்டியா? மிஷின் எம்ப்ராய்டிங்கு. இது வந்து அவங்களே ப்ளவுஸ்லேயே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓ, ப்ளவுஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது முன்னாடி போட்டு காட்டலாம். செம்ம சூப்பராக இருக்குது கோயில். கோபுரம் ஃபுல்லாக கட்டு. கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் எல்லாம் பார்த்துட்டு கோபுரத்தை வெளில வந்து அப்புறம் எடுத்துக்கலாங்க. 100 ரூபா தரிசனம் பாருங்க. டைம் ஆயிடுச்சு, முதல்ல சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, எனக்கே மூச்சு தள்ளுது. இதுதான் சாமுண்டீஸ்வரி இருக்கிற கோவில் கோபுரம். உள்ளார நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது கோயில் கோபுர தரிசனம், கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. இது சாமுண்டீஸ்வரி இருக்கிற கோபுரம். அதனால் பார்த்துக்குங்க உள்ளார. அது வந்து வெளி கோபுரம். அங்கே பாருங்கள், நம்ம இது பௌர்ணமி நிலா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நிலா சூப்பராக தெரியுதுல்ல, சூப்பர். போலவா, செம சூப்பர். அவ்வளோதான், கோயிலிருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ கோவிலுக்குள்ளார இருக்கோம் நாங்கள். கோவிலை அப்படியே ஒரு முறை சுற்றிட்டு வரலான்னு வந்துட்டுருக்கோம். இங்கே லட்டு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. 2 லட்டு 30 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் வாங்கினோமா, நமக்கு 2 லட்டு கொடுத்துட்றாங்க. 2 லட்டு கொடுத்தாங்களா, 1 லட்டா? 1 லட்டு 100 ரூபாய்க்கு 1 லட்டு கொடுக்குறாங்க. 2 லட்டு 30 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஓகே, கோயிலில் கோபுரத்தை விட்டு வெளில வரவே மனசே இல்லை. ஓகே ஓகே, வருஷம் பர்ச்சேஸ்க்கே போகலான்னு கத்துறா. நாங்கள் வெளில போயிடலாம் இப்போ. ஓகே வாங்க, சாமுண்டீஸ்வரி கோயிலை பார்த்தாச்சு. இதுக்குள்ளே போனோமாக்கா நம்ம சாமியை பார்க்கலாம். ஆனால் உள்ளார வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கோயிலுக்கு வெளியில் இருக்கிற கோபுரத்தை பார்க்கலாம். சூப்பர்.
இது வந்து வெளியில் நம்ம வந்து கொஞ்சம் பகலில் வந்தோமா நல்லா பார்த்துருக்கலாம். நம்ம பகலில் வர முடியல, அதனால தான் பார்க்கல. இப்போ இந்த கோபுரம் இருக்குது, இங்கே நமக்கு நிலா இருக்குது. சூப்பரா. ஓகே, பர்ச்சேஸ்க்கு போகலாம். இப்போ பர்ச்சேஸ் தொடங்கி விட்டால் வருஷாமணி கடை. இந்த இந்த இதெல்லாம் மண்ணில் எவ்வளோ வருது? இந்த மாதிரி இருக்குது 250. அதில் ஒன்று நல்லதாக எடு. நடுக வட்டம் வேணாம், சதுரமாக இருக்குல்ல அது கீழே, அதுக்கு கீழே அதுக்கு. இதில் கலரா இல்லையா? பார்க்க சூப்பர். குட்டி குட்டி பாலகர் விநாயகர் வாங்கியிருக்கிறேன் நான். அடுத்தது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து சாமுண்டீஸ்வரி வாங்கியிருக்கேன். சூப்பர். அவ்வளோதான். ஆனால் ஷோகேஸ் தான் வைக்க முடியும் இல்லைக்குன்னு. ஆமாம், ஷோகேஸ் வச்சுக்கணும்ல, அப்படி படுத்துருக்கிற மாதிரி ஏதாவது கிடைக்கும் போது தான் வாங்க முடியும். வருஷம் அவங்களா எங்க? அவ்வளோதான், சாமுண்டீஸ்வரி கோயிலை பார்த்தாச்சு. இப்போ பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. இது நம்ம அய்யனாரோட பொண்ணுக்கு வாங்கியாச்சு. இது எங்க வீட்டு பொண்ணுக்கு வாங்கியாச்சு. அவங்களும் ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு வராங்களாம். அதான் வாங்கப்பா, கடை மறுபடியும் மூட போறாங்க. கடை கண்ட இடம்லாம் உட்காந்துக்குதுங்கப்பா. உங்க அப்பனுக்கு கண்ணாடி அடி வேணுங்க. ஏண்டி உங்க பெரிய பொண்ணு கண்ணாடி வேணும் தல்ல. அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மொத்த சிட்டி தெரியும். இதான் பேலஸ்.